Taste the Daily. இன்றைய செய்தி கப்பால் பகுதியில் இந்து தமிழ் திசை பத்திரிகையுடைய தலையங்கத்தை பார்க்குறோம். நிதி பகிர்வில் மோதல் கூடாது அப்படின்னு தலைப்பிட்டிருக்கிறாங்க. நிதி பகிர்வு தொடர்பாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான மோதல், அது தொடர்பாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய கவலை, இதுதான் இந்த தலையங்கத்துடைய சாராம்சம். மாநில உரிமைகளை மத்திய அரசு பறிக்குது, நிதி பகிர்வுல புறக்கணிப்பு நடக்குது, பாரபட்சம் காட்டப்படுது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் மாநில அரசுகள் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. அதுல தான் உச்சநீதிமன்றம் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கு. 6 மாதமாக நிதிக்காக கர்நாடக மாநிலம் காத்திருப்பதாக தலையங்கத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. 122 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு வறட்சி நிலவுது, சம்பா சாகுபடியை செய்ய முடியல, அதனால 18,171 கோடி ரூபாய் கொடுங்கன்னு மத்திய அரசிட்ட கர்நாடகா கேட்டு 6 மாசம் ஆச்சு, இன்னமும் அதுக்கான நிதி ஒதுக்கப்படல அப்படின்னு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி கடன் வாங்கக்கூடிய உச்சவரம்பை தளர்த்தல மத்திய அரசு அப்படின்னு கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. மிக்ஜாம் நிவாரண நிதி கேட்டோம், கிட்டத்தட்ட 38,000 கோடி கேட்டோம், நிதி கொடுக்கல அப்படின்னு தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. இந்த வழக்குகள்லாம் தலையங்கத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. இது தொடர்பான விசாரணை நடக்கிற போது உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லப்படுறது மத்திய அரசு தரப்புலனா, எங்கள்கிட்ட முன்பே பேசல, எங்கள்கிட்ட பேசி ஒரு ஒருங்கிணைந்த அடிப்படையில், பேச்சுவார்த்தை அடிப்படையில் முடிவெடுக்கப்படலாம் அப்படின்ற கருத்தை மத்திய அரசு சொல்லுது. ஆனால் கர்நாடகா என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறதுக்கு முன்பே பிரதமரை சந்திச்சு நிதி கேட்டோம், உள்துறை அமைச்சரை சந்திச்சு நிதி கேட்டோம், எங்களுடைய வருவாய்த்துறை அமைச்சர் 2 பேரையும் சந்தித்து நிதி கேட்டார், கொடுக்கலன்னு தான் நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடணும் அப்படின்னு அவங்க தரப்புல சொல்றாங்க. தவறான தகவலை மத்திய அரசு நீதிமன்றத்தில் சொல்வதாக கர்நாடகா சுட்டிக்காட்டுது. அதுக்கப்புறம் நீதிமன்றம் என்ன கவலை தெரிவிக்குதுன்னா, நிதி பகிர்வில் மத்திய அரசும் மாநில அரசுகளும் மோதல் போக்கை கடைபிடிக்காம பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணணும் அப்படின்னு அவங்க அறிவுரை சொல்றாங்க. நிதி பகிர்வில் ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கக்கூடாது, பேச்சுவார்த்தையின் மூலமாக அதுல ஒரு ஒருங்கிணைந்த முடிவு எடுக்கிறதா ஜனநாயகத்திற்கான வழி அப்படிங்கிறத தலையங்கத்துல சுட்டி காட்டியிருக்கிறாங்க. Taste the Daily.